ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னா பிடி அண்ட் பிஆர்டி எக்ஸாம்ஸ்க்கான தமிழ் எக்ஸாம்ஸ்க்கு ரிவைஸ்டு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சு சிவி எல்லாமே முடிஞ்சு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே விட்டுருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸ் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால ரிவைஸ்டு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது 4/10/2024 அன்று அந்த கேஸ் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்ச் ஆகியவற்றின் உத்தரவுக்கிணங்க ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் தமிழ் பாடத்திற்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிற பாடங்களுக்கான திருத்தப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை அடுத்தடுத்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு முற்றிலும் தற்காலிகமானது மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையின் நிலுவில் உள்ள பல்வேறு ரீட் மனுக்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடி பிஆர்டிக்கான எக்ஸாம்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சில கேசஸ் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தற்போது ரிவைஸ்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ தமிழ் கேண்டிடேட்டு யாரெல்லாம் ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துச்சோ மறுபடியும் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, செக் பண்ணி வச்சிங்க. அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேருக்கு வந்திருக்குன்னா இதுதான் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு. ஒரு 499 சரிங்களா, 499 கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக அப்டேட் பண்ணுவோம். இதுலையுமே நமக்கு வந்து டிஎஸ்சி, அந்த சென்னை கார்ப்பரேஷனு, ஐஏடிஎஸ்எஸ் இதெல்லாமே தனித்தனியாக போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.